என்னய்யா கறி வந்துருச்சா? கறி வந்துருச்சுப்பா. பசங்களாம் கறி வந்துருச்சு. இந்த பாரு சமைச்சிட்ட எடுத்து வச்சுட்டோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த கறி வெந்ததும் இந்தமாரி இறக்கி வச்சு அந்த நெய் வந்து மேலே நெய் அப்படியே கலராக தெரியும். இதை இருக்கு பாரு, இதை இருக்குல்ல, இதை இருக்கு பாரு, இதை இருக்கு பாரு, இதுமாரி நெய் கலராக தெரியும். அந்த நெய்யை வந்து எடுத்து கீழே கீழே ஊற்றிடாதீங்க. இது என்ன அப்படி இருக்குன்னு கடாசியும் போடாதீங்க. வந்து ஒரு ஏரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு கோழி வச்சுருந்தாக்கா கோழிகளுக்கு காயெல்லாம் சீக்கு வந்ததுன்னா அது சோத்தில் போட்டு ஊற்றி அதை கிளறி கோழிகளுக்கு அள்ளி வைக்கலாம். அதேமாரி ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். அள்ளி வச்சு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, காயெல்லாம் வராது. அதுக்கு சென்மத்துக்கு அதுக்கு காயெல்லாம் வராது. பன்னிக்கறி சமைச்சா அதுக்கு மேலே வர நெய்யை எடுத்து கோழிக்கு ஆட்டுக்கு மட்டும் வைக்கணும். ஆமாம், கோழிகளுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு காயலான்னு வந்தால் தான் வைக்கணும். சும்மா இருக்குள்ளே வைக்கக்கூடாது. காயலான்னு வந்தால் வச்சா காயலான்னு வந்ததுன்னா அப்படியே குன்னிக்கிட்டு நிற்குமில்ல கோழிவா, அதுமாரி வந்ததுனாக்கா சரி அதை பிடிச்சி பார்த்தோம்னா கோழிக்கு சீக்கு வந்துடுச்சுன்னுட்டு அந்த நெய்யை எடுத்து ஊற்றி நம்ம சோத்துல கிளறி வச்சோம்னா அது தெரிஞ்சு போடும், நல்லா போடும். அதேமாரி ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே வைக்கலாம் நல்லா போடும். நம்மளுமே சாப்பிட்லாம். நம்மளுக்கு எதுவுமே காயெல்லாம் வராது, எதுவுமே வராது. இதுமாதிரி இந்த கொரோனாங்கிறாங்களே அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கெல்லாம் வராது. உடம்புக்கு சத்து தான் அது. அதெல்லாம் அதுமாரி சமைச்சு சாப்பிட்லாம்.